श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। द्राविडाम्नाय हृदयं गुरुपर्वक्रमागतं रम्यजामातृदेवेन दर्शितं कृष्णसूनुना। திருப்பாவை மாரிமலை முழஞ்சில். அழகியமணவாள பெருமாள் நாயனாருடைய ஆழித் திருநாமத்திலே மேன்மைமிகு திருப்பாவை விரித்துரைத்தான் வாழியே என்று வருகிறது. மேன்மைமிகு திருப்பாவை அதனுடைய அர்த்தங்களை விளக்கி காட்டியருளியிருக்கிறார் நாயனார் ஆறாயிரப்படி இன்றைய வியாக்கியானத்திலே. பெரியவாச்சான் பிள்ளை சுருங்க அருளிச் செய்த விஷயங்களை நன்றாக விளக்கி அருளுகிறார் நாயனார் தம்முடைய வியாக்கியானத்திலே. அது இந்த அவதாரிகையிலே நன்கு நாம் காணும்படியாக இருக்கிறது இந்த பாசுர வியாக்கியானத்திலே. அதே போல ராமாயண ஸ்லோகங்களை உட்கொண்டு வியாக்கியானங்களை அருளி செய்கிறார் நாயனார். அது தம்முடைய வாக்கியமாகவே இருக்கும், சொந்த வாக்கியம் போலவே இருக்கும். ஆனால் ராமாயண பாசுரங்களை உட்கொண்டு தான் அவ்வாறு அருளி செய்திருக்கிறார் என்று தெரியும். இப்படி சில விசேஷங்களை இந்த பாசுர வியாக்கியானத்திலே அனுபவிக்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை இந்த மாரிமலை முழஞ்சில் பாசுர வியாக்கியான அவதாரிகையிலே வச்சசா சாந்தையத்வைனம் என்று சாபராதனைப் போலே சாந்த்வனம் பண்ணுபவன் ஆகையாலே பெண்களை சாந்த்வனம் பண்ணி அருளினான் என்று இவ்வளவு இருக்கு. அதாவது விபீஷண ஆழ்வான் எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்த பொழுது அவனுக்கு சில இழிவரவுகள், அதாவது வானர முதலிகள் எல்லாரும் சேர்ந்து விபீஷண ஆழ்வானை கொல்ல வேணும் என்று தெரிவித்தார்கள். மேலும் ராவணனிடத்திலேயும் ராவணனாலே அவமானப்பட்டும் வந்திருக்கிறான் விபீஷண ஆழ்வான். இதையெல்லாம் எம்பெருமான் நினைத்து தான் ஏதோ அபராதம் பண்ணினார் போல, உனக்கு இந்த மாதிரியான இழிவரவுகள் ஏற்படுவதற்கு முன்னே உன்னை வந்து ரட்சித்திருக்க வேணும், இப்படி செய்து விட்டேனே என்ன நல்வார்த்தைகளை தெரிவித்தானாம், ஆறுதல் வார்த்தைகளை தெரிவித்தானாம். அதை போலவே இந்த பெண்களிடத்திலேயும் தெரிவித்தான் என்ன அவதாரிகை பெரியவாச்சான் பிள்ளை அவதாரிகையிலே உள்ளது. நன்றாக விளக்குகிறார் நாயனார். சங்கமிருப்பார் போல் என்று பெண்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு, அதற்கு முன்பாசுரத்திலே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று அருளை செய்திருக்கிறார்கள். அதை எம்பெருமான் கேட்ட பிற்பாடு, அதாவது அனன்யகதிகளாய் வந்தோம் என்று இந்த பெண்கள் தெரிவிக்கிறார்கள். அதை கேட்டு நப்பினை பிராட்டியுடைய பரிகரமாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி சொல்லலாமா? நப்பினை பிராட்டியுடைய சம்பந்தம் எனக்கே ஏற்றத்தை தருகிறது. அப்படி இருக்க நப்பினை பிராட்டியோடு ஒரு கோபையாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இவர்கள் இப்படி செய்யலாமா என்று எம்பெருமான் தன்னை நொந்து கொள்கிறானாம். நாம் ஆறானோம் என்று தன்னை நொந்து கொண்டு ஸ்ரீராமாயணத்திலே தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் அவர்கள் எம்பெருமானிடத்திலே வந்து ராட்சசர்கள் தங்களை துன்புறுத்தியதை தெரிவிக்கிறார்கள், தங்களுடைய உடம்புகளை காட்டுகிறார்கள். ஏகி பசி சரீராணி என்று ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்ட இந்த உடலை காட்டுகிறார்கள். பரமரிஷிகள் ஆர்த்தராய் வர தன் காவல் சோர்வை நினைத்து சாபராதர் செய்தவற்றை நிரபேட்சரான பூர்ணர் பொறுக்கும் அத்தனை என்னோ கர்ப்பபூதாக என்று கர்ப்பபூதர் என்று நினைத்திருக்கிற உங்களால் வந்ததென்னே என்று அந்த ரிஷிகளிடத்திலே எம்பெருமான் தெரிவிக்கிறான். நீங்கள்லாம் பொறுத்தருள வேணும் என்று தெரிவிக்கிறான். ரிஷிகளிலே சில ரிஷிகள் எம்பெருமானையே பற்றி அவன் கை பார்த்திருப்பவர்கள் என்பது தெரிகிறது. கர்ப்பபூதாக என ஒரு கர்ப்பத்திலே ஒரு குழந்தை இருந்தால் அது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளாது, தன் தாயை எதிர்நோக்கி இருக்கும். அதை போலவே இந்த ரிஷிகள் எல்லாரும் தங்களுடைய தப்பசாலேயே காரியங்களை செய்து கொள்ள முடியும். ஆனாலும் எம்பெருமான் கை பார்த்திருந்த ரிஷிகள் அவர்கள். அதனாலே உங்கள் व्यसனத்தை காண்கையாலும் அது கடி நம் குற்றமாகையாலும் உடைய கட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், அது என்னுடைய குற்றம், அதனால உங்கள் அளவல்ல நமக்கு லஜ்ஜை என்று தெரிவித்தானாம். இவர்கள்லாம் கஷ்டப்படுவதற்கு முன்பே சென்று ரட்சித்திருக்க வேண்டும். சரி, அப்படி இல்லைனாலும் ஆர்த்தரா ஐயோ என்று வினவ வேண்டும். இப்படி கஷ்டப்பட்டு விட்டீர்களே என்று சென்று வினவ வேண்டும். இப்படி இருக்க நோவு படுவிகோளும் அது வந்து அறிவிப்பிகோளும்
நீங்களாம்படி பிற்பாடர் ஆனோமே என அத்தை நீங்கள் பொறுக்க வேண்டும் என க்ஷமிப்பித்துக் கொண்டார் போலேயும் என அருள் செய்கிறார். அதான் முன்னாடியே ரட்சித்திருக்க வேணும், கஷ்டப்படுவதற்கு முன்னாடியே. சரி, கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாக நீங்கள்லாம் வராமல் நானே உங்களிடத்திலே இப்படி ஆகிவிட்டதே என்ன ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் நீங்களே சொல்லும்படியாக வைத்து விட்டேனே என்ன பெருமான் க்ஷமை வேண்டுகிறார். அதே போல விபீஷண ஆழ்வான் ராவணன் பின்னே பிறந்த என்னை ஆராயாதே அருள் பாடிடுவதே என்ன தலையை பார்த்து கவிழ்ந்து நிற்கா. ராவணன் பின்னே பிறந்தவன் ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் என்னை ஆராயாமல் இப்படி ஏற்றுக்கொள்கிறானே என்ன விபீஷண ஆழ்வான் நினைக்கிறாராம். ஆனால் எம்பெருமானுடைய நினைவு எப்படி இருக்கு? அவன் லங்கையில் பட்ட நெருக்கும் ராவணன் என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த கோடரை காம்பே என்று தெரிவித்திருக்கிறான். பட்ட நெருக்கும் முதலிகளால் வந்த சிறுகும் எல்லாம், அதாவது இந்த முதலிகள் வானர முதலிகள் வத்தியதாம் என்று தெரிவித்தார்கள், அவனை கொல்ல வேணும் என்று. முதலிகளால் வந்த சிறுகும் எல்லாம் நம்மாலே வந்ததென்னோ என்று தெரிவிக்கிறானாம். இது நம் குறை என்றோ என்ன அபராதரை போலே சாபராதரை போலே சாந்தனம் பண்ணினார் போலேயும். சரி, ஆண்கள் விஷயத்திலேயே எம்பெருமான் இப்படி செய்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் பெண்கள், இவர்கள் எல்லாம் எழுப்ப பார்த்திருந்தோமே என்று எம்பெருமான் இனிதாக சில வார்த்தைகளை இந்த பெண்களுக்கு சொல்லி, உங்களுடைய காரியத்தை நான் செய்து கொடுக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கோள் என்று கேட்டானாம். உடனே இந்த பெண்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள், இங்கன் குண்ணாங்குறிச்சியாக கேட்டருள ஒண்ணாது. அதாவது ரகசியமா காதோட காது பேசும்படியாக இப்படி படுக்கை அறையிலிருந்து கேட்கக்கூடாது, பேரோலக்கமாக இருந்து கேட்டருள வேணும் என்று, சிம்மாசனத்திலே இருந்து கேட்டருள வேணும் என்று அவர்கள் எம்பெருமானுடைய புறப்பாட்டை காண ஆசைப்படுகிறார்கள். எம்பெருமான் எப்படி புறப்பட வேண்டும் என்று ஆஸ்தானத்தில் புறப்பாடு இருக்கும் கிரமத்தை பாசுரப் பரப்பர கையோலை செய்து கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் வர வேணும் என்று ஆணையிடுகிறார்களாம். அதாவது திருப்பாவையிலே 4வது பாசுரம், அங்கேயும் ஆழிமழை கண்ணா என்று பர்ஜன்ய தேவதை அவனுக்கு கையோலை செய்து கொடுத்தார்கள், நீ இப்படி இப்படி மழை பொழிய வேணும் என்று. அங்கேயும் அவதாரிகையிலே நாயனார் இதே பதம்தான், கையோலை செய்து கொடுக்கிறார்கள் என்று வருகிறது. இங்கேயும் அங்கே மேகத்துக்கு நியமனம், இங்கே மேகவண்ணனான எம்பெருமானுக்கு நியமனம் என்று பார்க்கலாம். மாரி மலை முழைஞ்சில், மாரி என்கிற இடத்திலே ஸ்ரீராமாயண சரித்திரங்களை வியாக்கியானத்திலே அருளி செய்கிறார் அழகிமணவாள பெருமாள் நாயனார். இங்கே ஸ்லோகங்களை மேற்கோளாக எடுக்காமல் சரித்திரத்தை சொந்த வாக்கியம் போலே அமைத்திருக்கக்கூடிய அழகு வியக்கும்படியாக இருக்கிறது, ரசிக்கும்படியாக இருக்கிறது. அதாவது சுக்ரீவன் மழைக்காலம் முடிந்தவுடன் பிராட்டியை தேடுவதற்காக உதவி செய்கிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறான். எம்பெருமானும் இழந்த சுகங்களை எல்லாம் அனுபவித்து ஓட்டுவா என்று அனுப்பியிருக்கிறார். ஆனால் சுக்ரீவ மகாராஜர் மறந்து விட்டார் அதை. இப்படி தாரையோடு இருக்கும் பொழுது பெருமாள் கோபமாக இளைய பெருமாளிடத்திலே வார்த்தைகள் சொல்லி அனுப்புகிறார், சுக்ரீவனுக்கு தெரிவிக்கும்படியாக. அங்கே பெருமாளோட பண்ணின சமயத்தையும் மறந்தபடியாலே பெருமாளும் சீரி இனி வியாக்கியானம். பெருமாளோடு பண்ணின சமயம், அதாவது நேரம் குறித்திருக்கிறார் பெருமாள், இந்த மழைக்காலம் முடிந்தவுடனே வர வேணும் என்று. அதை மறந்து கிடக்கிறான் அவன் தாரையோடு. மறந்தபடியாலே பெருமாளும் சீரி, பெருமாளுக்கு கோபம் ஏற்பட்டு சபாந்தவமாக அறுக்க கடவோம் என்று பந்துக்களோடு எல்லாரையுமாக கொன்று விடுவேன் என்று பெருமாள் தெரிவித்தாராம். கடவோம் என்று இளைய பெருமாளுக்கு அருளி செய்து விட என்று இளைய பெருமாள் இடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இளைய பெருமாளும் அவரும் கிஷ்கிந்தை வாசலிலே சென்று நாணெறியா என தன்னுடைய நான் ஓசை எழுப்பினாராம். நின்ற திருவடியை பார்த்து போக்கடி சொல் என்ன, நின்ற திருவடியை பார்த்துன்னா பக்கத்துல திருவடி எழுந்தருளி இருக்காராம். யார் பக்கத்துலனா மகாராஜர் பக்கத்துல, சுக்ரீவன் மகாராஜர் பக்கத்துல. அவரை பார்த்து சுக்ரீவ மகாராஜர் தெரிவிக்கிறார், போக்கடி சொல் என்ன, அதாவது நான் என்ன செய்ய வேணும்னு சொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அவனும், அதாவது திருவடியும், தீரக்கழி அபராதம் பண்ணின உனக்கு ஓர் அஞ்சலி நேராமல் போகாது என்ன, இவ்வளவு அபராதம் பண்ணிட்ட எம்பெருமானிடத்திலே, அதனால நீ அஞ்சலி செய்ய வேணும் என்று தெரிவிக்கிறார்.
தான் சாபராதன் ஆகையாலே நேர்கொடு நேர் புறப்பட மாட்டாமையாலே அபராதம் செய்து விட்டார் மகாராஜர். அதனால நேரே தானே போகாமல் முதலிலே தாரையை புறப்பட மாட்டாமையாலே தாரையை புறப்பட விடா முதல்ல தாரை அனுப்புகிறார். அவளும் உமக்கு கோப காரணமென், உமக்கு கோபத்துக்கு ஓருவாரும் உண்டோ என்று பொறுப்பித்துக் கொள்ளும்படி பண்ணும் காலமிலே வருஷாவாகிறது என. இது ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை உட்கொண்டு இவ்வாறு அருளி செய்கிறார். தாரை இளையபெருமானிடத்திலே கேட்கிறாளாம், உம்முடைய கோபத்துக்கு என்ன காரணம் என்ன? இவ்வளவு அபராதங்களை செய்துவிட்டு கோபத்திற்கு என்ன காரணம் என்று கேட்கும்படியாக இருக்கு. அது எதை கொண்டுனா எம்பெருமானுடைய கிருபையை பார்த்தால், அவனுடைய கருணையை பார்த்தால் இப்படியெல்லாம் கேட்கலாம் என்னும்படியாக அவனுடைய கிருபையினுடைய ஏற்றம் இருக்கிறது. ஸ்ரீராமாயண ஸ்லோகம். கிம் கோபமூலம் மனுஜேந்திர புத்திர கஸ்தேன சந்திஷ்டதி வாங்நிதேசே என. கிங்கோப மூலம் அதையேதான் இங்கே அருளி செய்திருக்கிறார் வியாக்கியானத்திலே. உமக்கு கோப காரணமென் என்ன, மூலம் என்பது காரணம். கிங்கோப மூலம்னு இருக்கு, கோபத்துக்கு காரணம் என்ன, அதுதான் உமக்கு கோபத்துக்கு காரணமென், உமக்கு கோபத்துக்கு போர்வாரும் உண்டோ என்ன. இந்த ஸ்லோகம் ஈட்டிலே நம்பிள்ளையாலே வியாக்கியானம் செய்யப்படுகிறது. கிங்கோப மூலம் ராஜபுத்திரர்களை 4 மாசம் மின்னுக்கும் இடிக்கும் இரையாக்கி தாங்கள் போகப் பிரபணராய் இருந்தவத்தை ஒன்றையும் புத்தி பண்ணாதே உன்னுடைய கோபத்துக்கு அடி என்ன என்றாலிரே அவர்கள் பொறையை நினைத்திருந்த கணத்தாளே என அருள் செய்கிறார் நம்பிள்ளை. அதாவது ராஜபுத்திரர்களான பெருமாளும் இளைய பெருமாளும் அவளை 4 மாசம் மின்னுக்கும் இடிக்கும் இரையாக்கின்னு அந்த மழை காலத்தில் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறார்கள் தனியாக. அதுவும் பிராட்டியை பிரிந்திருக்கிறார் பெருமாள். சோகத்திலே இருக்கும் பொழுது இவனோ சுக்ரீவ மகாராஜரோ தாரையோடு போகப்பிரவணராய் இருந்திருக்கிறார். அதை ஒன்றையும் புத்தி பண்ணாதே, அதெல்லாம் நினைத்து பார்க்காமல், நாம் தவறு செய்து விட்டோம் என்று எண்ணி பார்க்காமல் உன்னுடைய கோபத்துக்கு அடியன் என்றாளிரே அது எதை கொண்டுனா அவர்கள் பொறையை நினைத்திருந்த கணத்தாளே, அவர்களுடைய பொறை என்ன க்ஷமை குணம் இருக்கே, பொறுமை குணம், அதை நினைத்து அப்படி பேசினாள் என்று காட்டுகிறார் நம்பிள்ளை. மனுஜேந்திர புத்திரா, மனுஜேந்திர புத்திரான்னு சொல்றதுனாலே தசரதர் எப்படிப்பட்டவர்? 60,000 ஆண்டு செய்த குற்றங்களை பொறுத்து சேரவிட்டு ஆண்டு கொண்டு போந்தான் உங்கள் தமப்பனார். அவன் வயிற்றிலே பிறந்து குற்றம் செய்தோம் என்று தலையறுக்க வந்து நின்றீர் நீர். அழகியதாய் இருந்தது உம்முடைய போக்கு என்று இங்கே வியாக்கியானம். 60,000 ஆண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் தசரதர். அவர் எவ்வளவோ குற்றங்கள் எவ்வளவோ மக்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து இப்படி ஆட்சி செய்தவர். அவருடைய வயிற்றிலே பிறந்து ஏதோ சின்ன குத்தம் பண்ணிட்டோம், இதுக்காக தலையை அறுக்கிறேன்னு வந்திருக்கியே அப்படின்னு கேட்கும்படியாக எம்பெருமானுடைய பொறை எப்படி இருக்கிறது கேட்கும்படியே நாம் அப்படி கேட்கலாமாம். அப்படி எம்பெருமானுடைய பொறை குணத்தினுடைய ஏற்றம் இருக்கிறபடி. இது மழைக்காலத்திலே சுக்ரீவ மகாராஜர் இருந்த விஷயம். இதே பெருமாள் எப்படி இருந்தார், எழுந்தருளி இருந்தார் என்ன அடுத்து அருளி செய்கிறார் நாயனார். மாரி என்பதற்கு வியாக்கியானம் இங்கே. மாரியனால் மழைக்காலம். பெருமாள் தானும் மால்யவானிலே எழுந்தருளி இருந்து, மால்யவான்னு அந்த இடத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். சலிலாதி பாரத்தை வகித்துக் கொண்டு ரணோத்யுத்தங்களான ஆணைகள் போலே கிளம்பி நீர் கணத்தாலே மலை கொடுமுடிகளிலே படிந்து சோபான பங்கிகள் படுத்தார் போலே கிடக்கிற கிடையை கண்டு. இது வியாக்கியானங்கள் நன்றாக ரசிக்கும்படியாக ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். இந்த வாக்கியங்களே ஆச்சரியமாக இருக்கு. இது ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தையும் உட்கொண்டுதான் அருளி செய்திருக்கிறார். பெருமாள் எப்படி இருக்கிறார்னா அங்க மழை காலத்துல இருக்கார் மால்யவான்ல. அங்க சலிலாதி பாரத்தை நீரை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறதாம் மேகங்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னா ரணோத்யுத்தங்களான ஆணைகள் போலே 2 யானைகள் சண்டை போடுவது போல இருக்கின்றனவா. அப்படி கிளம்பி நீர் கணத்தாலே, அது நிறைய நீர் இருக்கிறதுனால மலை கொடுமுடிகளிலே மலைகளின் சிகரங்களிலே படிந்து அப்படியே மேல மேல படிந்து கொண்டிருக்கு. சோபான பங்கிகள் படிக்கட்டுகள் படுத்தார் போலே கிடக்கிற கிடையை கண்டு. இப்படி இருக்கு. இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்திலே கிஷ்கிந்தா காண்டத்திலே 28வது சர்க்கத்திலே விவரிக்கப்படுகிறது. பெருமாள்
மழைக்காலம் எப்படி இருக்கு, சீதையை பிரிந்திருப்பதனாலே தம்மை மிகவும் வருத்துகிறது என்று அருள் செய்கிறார். ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்திருந்தால் இவையெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே பிரிந்திருப்பதனாலே அது எம்பெருமானை வருத்தமடைய செய்கிறது. ஸ்ரீராமாயண ஸ்லோகம் சக்கியம் அம்பரம் ஆருஹ்ய மேகசோபான பங்கிபிஹி குடஜார்ஜுன மாலாபிஹி அலங்கர்த்தும் திவாகரம் இன்னும் ஸ்லோகம். சக்கியம் அம்பர ஆருஹ்ய இன்னு அம்பரம் இந்த வானம் அதிலே ஏறும்படியாக இருக்கான், ஏறலாம். மேக சோபான பங்கிபிகின்னு படிக்கட்டுகள் போல இருக்கான். இந்த மேகங்கள் எல்லாம் மலையிலே படிந்து கொண்டு இருக்கு, அது படிக்கட்டுகள் போல இருக்கான். அதை தெரிவிக்கிறார். மலை கொடுமுடிகளிலே படிந்து சோபான பங்கிகள் படுத்தார் போலே கிடக்கிற கிடையை கண்டு. இதை பார்த்து அர்ச்சராதி கதியாலே பரமதத்துக்கு ஏறுவாரை போலே. அர்ச்சராதி கதியிலே எப்படி பரமதத்துக்கு ஒரு முக்தன் செல்லுவானோ, இவற்றிலே அடியிட்டு ஆகாசத்திலே ஏறி, இன்னும் இந்த படிகள் போல இருக்கக்கூடிய இந்த மேகங்களிலே கால் வைத்து ஏறி பறித்து கொள்ள வேண்டாதபடி நினைத்தபடி அள்ளி பரிமாறலாம்படி இருக்கிற இக்காலத்துக்கு அடைத்த பூக்களை கொண்டு. நிறைய புஷ்பங்கள்லாம் அங்கே மலர்ந்துருக்கு, அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாமா, பறிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே அள்ளி பரிமாறலாம், நிறைய அப்படி எடுத்துக்கொள்ளாம்படியா இருக்கு அந்த புஷ்பங்கள், இந்த காலத்துக்கு பூத்த புஷ்பங்கள். அவை எடுத்துக்கொண்டு ஆதித்ய அந்தர்வர்த்தியான பெரிய பெருமாளை சமாராதனம் பண்ணலாய் இருந்தது. ஏன்னா அங்க சூரியன் மேல இருக்கு, மலை மேலே சூரியன், இங்கே படிக்கட்டுகள் எல்லாம் இருக்கின்றன, அதாவது மேகங்கள் படிக்கட்டு போல இருக்கின்றன. இந்த புஷ்பங்கள் கீழே நிறைய இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மேகங்களாகிற படிக்கட்டிலின் மேலே ஏறி இந்த சூரியனுக்குள்ள எம்பெருமான் பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறார். சூரியாந்தர்வர்த்தியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள், அவருக்கு திருவாராதனம் செய்ய வேணும் என எம்பெருமானுக்கு தோன்றுகிறதாம். பெருமாளுக்கு, பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய வேணும்னு பெருமாளுக்கு தோன்றுகிறது. ஆனா என்ன எடுத்து கை நீட்டுவார் இல்லையாயித்திரே என பட்டாபிஷேகத்துக்கு முன்பு வசிஷ்டர் பெரிய பெருமாளை திருவாராதனம் செய்ய வேண்டும் என்று பெருமாளுக்கு நியமித்தார். பெருமாளும் சகபத்ஞா விசாலாட்சியா நாராயண உபாகமது என்று பிராட்டியோடு கூட சென்று பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தார் என்று வருகிறது. அதை போலவே இங்கே பிராட்டி பக்கத்துல இருந்தா எடுத்து கை நீட்டுவார் இருந்து அவள் கொடுக்க கொடுக்க எம்பெருமான் இப்படி திருவாராதனம் செய்யலாமே என்று எம்பெருமான் மிகவும் சோகத்தோடு எழுந்தருள் இருந்தாராம். இப்படி ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை உட்கொண்டு ரசமாக வியாக்கியானங்களை அருளி செய்கிறார் என்று பார்க்கலாம். மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் என்ன, மாரி காலத்திலே மழைக்காலத்திலே மலை முழஞ்சிலே ஒரு குகையிலே பெண் சிங்கத்தோடு சேர்ந்து ஒரு ஆண் சிங்கமானது உறங்கி கிடக்கிறது. மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் என உறங்கும் சீரிய சிங்கம் என்கிற இடத்திலே வியாக்கியானத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் உறங்கா நிற்கச் செய்தே கிட்டமாட்டாதே க்ஷுத்ர மிருகங்கள் கண்ட காட்சியிலே மண்ணுண்ணும்படி வீரஸ்ரீயை உடைத்தான சிம்மம் சுகசுப்தி பண்ணா நிற்கச் செய்தே எதிரிகள் தப்பிக்கும்படி கிடக்கையாலே உணர்த்தி கொள்ளும் காரியத்திலும் உறக்கமே நன்றாயிருக்க என்றிய உணர்த்தினோம் என்னும்படி மடி கொடுத்தார் துடிக்கும்படியிலே இவனுடைய உறக்கம் இருப்பது என்ன அருளி செய்கிறார். இதுவும் ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை உட்கொண்டு இவ்வாறு அருளி செய்கிறார் நாயனார். அதாவது எம்பெருமான் பிராட்டியினுடைய மடியிலே சயனித்திருக்கிறான், பெருமாள் பிராட்டியினுடைய மடியிலே சயனித்திருக்கிறார். அப்பொழுது காகாசுரன் பிராட்டியினிடத்திலே அபச்சாரப்பட்டான். பிராட்டியினுடைய ரத்தமானது பெருமாளின் மேல் சிந்தி பெருமாள் எழுந்தார். அதை தெரிவிக்கிறார். வீரஸ்ரீயை உடைத்தான சிம்மம், இந்த க்ஷுத்ர மிருகங்கள் இருக்கே, தாழ்ந்த மிருகங்கள், அதெல்லாம் சிங்கத்தை பார்த்தாலே அப்படி பயந்து இறந்து விடுமாம். இப்படி கண்ட காட்சியிலே மண்ணுண்ணும்படியாக இருக்கக்கூடிய வீரஸ்ரீயை உடைத்தான சிம்மம், இங்கே ராகவ சிம்மம் சுகசுப்தி பண்ணா நிற்கச் செய்தே இது ஸ்ரீராமாயணத்திலே ஸ்லோகம். சுகசுப்த பரந்தபா என்று சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா என்று பிராட்டி தெரிவிக்கிறாள். அது எம்பெருமான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான், அது மிகவும் அழகாக இருந்ததாம். எம்பெருமான் உறக்கத்திலே மிகவும் அழகாக இருக்கக்கூடியவன். சுகசுப்தி பண்ணா நிற்கச் செய்து
எதிரிகள் தப்பிக்கும்படி கிடக்கையாலே. பகவான் எம்பெருமான் படுத்திருக்கும் பொழுது கூட எதிரிகள் நெருங்க முடியாது, தப்பிக்கும்படியாக இருப்பானாம். உணர்த்தி கொள்ளும் காரியத்திலும் உறக்கமே நன்றாயிருக்க. எம்பெருமான் எழுப்புறதை காட்டிலும் உறங்கி கிடக்கிறத பார்க்கறதே அழகா இருக்கு. எதற்காக உணர்த்தினோம் என்னும்படி மடி கொடுத்தார் என்று அருள் செய்கிறார். பிராட்டியினுடைய மடியிலே பெருமாள் சயனித்திருக்கிறார். அதனால மடி கொடுத்தார் துடிக்கும்படியிலே இவனுடைய உறக்கம் இருப்பது என்ன. அடுத்து அறிவுற்று தீ விழித்து. தீ விழித்து என்கிற இடத்திலே நம் எல்லைக்குள் புகுந்தாரார் என்னுமா போலே பார்க்கும் பார்வையில் உள்ள வெம்மை. அதாவது சிங்கமானது அப்படி பார்க்குமா, நம்முடைய எல்லைக்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குமா முதல்ல எழுந்த உடனே. அப்படி பிரதம கட்டாட்ச சன்னிபாதத்தில் சர்வகாலமும் அணையும் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அணைய ஒண்ணாதிருக்கை. எப்பொழுதுமே இந்த பெண் சிங்கமோ அந்த சிங்கத்தோட குட்டிகளோ சேர்ந்து தான் இருக்கும் இந்த ஆண் சிங்கத்தோடு. ஆனாலும் அவைகளாலும் நெருங்க முடியாதாம். இந்த சிங்கம் விழித்து எழும் பொழுது முதல்ல ஒரு பார்வை பார்க்கவே, அப்பொழுது அந்த பேடையாலே கூட நெருங்க முடியாது. இது பாசுரத்தை உட்கொண்டு இவ்வாறு அருளி செய்கிறார். பூங்கோதையாள் வருவ வானோர் கலங்கியோட என்னும்படியிலே கோபித்து விழித்தால் எரிவட்ட கண்களாலே ஐஸ்வரமான தேஜஸ் பிரவைக்கும்படி என பாசுரங்களை கோத்தே வாக்கியத்தை அருளி செய்கிறார். ரசமாக இருக்கிறது. பூங்கோதையாள் வருவா பிராட்டியே பயந்து விட்டாளாம். பெருமாளுடைய நிருசிம்மாவதாரம். அப்பொழுது பெருமான் கொண்ட சீற்றத்தை பார்த்து பிராட்டியே அஞ்சினாள் என்று காட்டப்படுகிறது. அதே போல தேவர்கள், மற்ற தேவர்களும் கலங்கினார்கள். வானோர் கலங்கியோட. இதுக்கு முன்னாடி நாயனார் அருள் செய்திருக்கிறார், சர்வகாலமும் அணையும் பேடைக்கும் என. இப்பொழுதும் பிராட்டி எம்பெருமானோடு சேர்ந்தே இருக்கா. ஆனாலும் இந்த எம்பெருமான் நிருசிம்மாவதாரத்திலே எம்பெருமானுடைய கோபத்தை பார்த்து பயந்தாள்னு இருக்கிறது. அதை உட்கொண்டுதான் முன்னாடி பங்கி அருளி செய்திருக்கிறார். சிங்கம் முதல் கட்டாட்சம் பண்ணும் பொழுது பிரதம கட்டாட்ச சன்னிபாதத்திலே சர்வகாலமும் அணையும் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அணைய ஒண்ணாதிருக்கைன்னு எப்படி வானவர்கள் எல்லாம் கலங்கி ஓடினார்களோ, பூங்கோதையாளாகிற பிராட்டி எப்பொழுதும் அணைத்துக் கொண்டு எம்பெருமானோடு இருக்கக்கூடியவளே பயந்தாள் என்னும்படியிலே கோபித்து விழித்தாள் எரிவட்ட கண்களாலே. இதுவும் ஆழ்வாருடைய பாசுரம். இவையா எரிவட்ட கண்கள் என்ன ஐஸ்வரமான தேஜஸ் பிரகிக்கும்படி. பிறகு ஐந்தலை பாம்போடே விளையாடுகிறவனார். இது பெருமாளுடைய வார்த்தை. இப்ப ஆண்டவ சாரதி கிருத்தனானால் பிழைக்கிறவர் ஆனார் என்று சிவக்க பார்த்தால் பிரம்மருத்ராதிகளாலும் நோக்க ஒண்ணாதபடியே இரே இருப்பது என ஐந்து தலை பாம்போடு யார் விளையாடுகிறார்கள். இது காகாசுரன் பிராட்டி இடத்திலே பண்ண அபச்சாரத்தை பார்த்து எம்பெருமான் தெரிவித்தது. கிரீடதி சரோஷேன பஞ்சபக்திரேன போகினா என பெருமாள் அருளி செய்கிறார். யார் விளையாடுகிறார்கள், ஐந்து தலை நாகப்பாம்போடு யார் விளையாடுகிறார்கள் என. கிரீடதி சரோஷேன பஞ்சபக்திரேன போகினா என்ன. அதையே இங்கே அருளி செய்கிறார், ஐந்து தலை பாம்போடே விளையாடுகிறவனார் என்ன. கிருத்தனானால் பிழைக்கிறவர் ஆனார். யார் பிழைப்பார்கள்? எம்பெருமானுடைய கோபத்துக்கு முன்னாடி யாராலே பிழைக்க முடியும் என்ன. இப்படி அருளி செயல் சந்தைகள் என்ன. அதே போல ஸ்ரீராமாயணத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் உட்கொண்டு இப்படி பங்கிகளை அமைக்கக்கூடிய அழகு இது நாயனாருடைய வியாக்கியானத்திலே நாம் காணலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.